தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன். ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன். எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். எல்லோரும் அவரை பார்த்து, இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன் தானே என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். சில நேரங்களில் நம்முடைய திறமைகள், நம்முடைய வளர்ச்சிகள், நம்முடைய பட்டம், நம்முடைய பதவி, அதிகாரம், நம்முடைய பலம், இவற்றையெல்லாம் சில பேர் பொருட்படுத்த மாட்டார்கள், உதாசீனப்படுத்துவார்கள். நம்முடைய நண்பர்கள் நம்மை வெறுப்பார்கள், நம்முடைய உறவுகள் நம்மை பார்த்து பொறாமைப்படும், நம் உடன் பிறந்தவர்கள் கூட நம்மிடத்தில் பேச மாட்டார்கள். இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர். மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. நம் ஆண்டவரின் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருந்தோம் என்றால் அவருடைய வல்லமையினால் நாம் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமாக மாற்ற முடியும். அந்த வல்லமையை, ஆற்றலை, சக்தியை ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகத்தின் மக்களை பற்றி, நம் சொந்த பந்தங்களை பற்றி, நம் நண்பர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம். அதனால் எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அவருடைய திட்டங்கள் எல்லாம் மேன்மையானவை. எனவே உனக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தின்படியே நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருள் சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து